ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். ஸோ நம்ம யூடியூப் சேனல் வழியாக நிறைய ப்ராடக்ட் வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ பிராண்ட் நியூவும் பண்ணுறோம், யூஸ்டு ப்ராடக்ட் ரெண்டுமே நம்ம பண்ணுறோம். பிராண்ட் நியூ அப்படின்னு பார்க்கும்போது மல்டி பிராண்ட் மல்டி ப்ராடக்ட் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா ஏவி ரிசீவர், சப்வூஃபர், ஸ்பீக்கர்ஸ், ப்ரொஜெக்டர், ஸ்க்ரீன் இது எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ யூஸ்டு ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதுவுமே எல்லா மல்டி பிராண்டும் நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இது தவிர பார்த்திங்கன்னா ஹோம் தேட்டர் அக்சசரிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர்ஸ் கேபிள், பனானா பின், சப்வூஃபர் கேபிள், HDMI கேபிள் இது ரிலேட்டாக இருக்கக்கூடிய எல்லா அக்சசரிஸும் நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்தவித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இது தவிர உங்களுக்கு வேறு எதனா ப்ராடக்ட் தேவைப்படுது அப்படின்னா வீடியோ போடுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. நிறைய ப்ராடக்ட் பார்த்துட்டுனா வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து சேல் பண்ணிடுறோம். ஸோ ஒரு சில ப்ராடக்ட்டை மட்டும் தான் வீடியோக்குள்ளே கொண்டு வர முடியுது. ஒரு சில ப்ராடக்ட்டை வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே நிறைய நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கிறோம். உங்களுக்கு எதனா என்கொயரி தேவைப்படுது, இல்லை ப்ராடக்ட் நீங்கள் எதனா பர்ச்சேஸ் பண்ணணும், இது ரிலேட்டாக உங்களுக்கு எந்தவித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் கால் பேக் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் மூலிமா சேட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கான்வர்சேஷனில் என்னங்கிறது நம்ம உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு சேல்ஸ் வீடியோஸாக நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா 3 பிராண்டில் ஸ்பீக்கர் பேக்கேஜ் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ அதில் 3 பிராண்ட் எடுத்துருக்கிறோம். இந்த 3 பிராண்டில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, என்ன மாடல் நம்பர் இருக்குது அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது JPL பிராண்டில் ஒரு 5.1 ஹோல் பேக்கேஜஸ் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ அதாவது டவர், சரவுண்டு, சென்டரு ப்ளஸ் ஒரு சப்வூஃபர் எடுத்துருக்கிறோம். இந்த ஸ்பீக்கர்ஸோட மாடல் நம்பர் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா JPL பிராண்டில் வென்யூ சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வென்யூ சீரிஸில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மாடல் நம்பர் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. டவர் ஸ்பீக்கர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் அப்படிங்கிறது தான் மாடல் நம்பர். சென்டர் ஸ்பீக்கர் பார்த்துட்டிங்கன்னா வாய்ஸ் அப்படிங்கிறது மாடல் நம்பர். சரவுண்டு பால்கனி அப்படிங்கிற மாடல் நம்பர். ஸோ சப்வூஃபர் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டேஜ் 100 அப்படிங்கிற மாடல் நம்பர் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா 8 ohmஸில் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சென்சிட்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது எல்லா ஸ்பீக்கர்ஸும் 90 dBயில் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. டவர் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 3-way கான்செப்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 6 inches ஒரு ஊஃபரும், 4 inches ஒரு மிட் ரேஞ்சஸும், 1 inches ஒரு டியூட்டர்ஸும் கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக 3-way கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. சென்ட்ரல் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5 inches 2 டிரைவர்ஸும், 1 inches ஒரு டியூட்டர்ஸும் கொடுத்துருப்பாங்க. 2-way கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2-way கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. 4 inches ஒரு டிரைவர்ஸும், 1 inches ஒரு டியூட்டர்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜ் பார்க்குறதுக்கும் சரி, பர்ஃபார்மன்ஸ் வைஸும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு லுக் வைஸும் ரொம்ப பெட்டராகவே இருக்கும். பர்ஃபார்மன்ஸும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மியூசிக்காக இருக்கட்டும், மூவிஸாக இருக்கட்டும் ரொம்ப ஒரு அல்டிமேட்டாக ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது டவர் ஸ்பீக்கர்ஸு, சென்ட்ரல் ஸ்பீக்கர்ஸ் இது ரெண்டுமே 150 watts ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 100 watts ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சப்வூஃபர் பார்த்துட்டிங்கன்னா 10 inches ஃப்ரண்ட் ஃபேரிங் பண்ணக்கூடிய மாடல் கொடுத்துருப்பாங்க. ஏர்போர்ட் டெக்னாலஜி பேக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த சப்வூஃபர் 150 watts RMSல ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. 300 watts பீக்கில் ரன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இதில் பண்ணவே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜஸும் வித் கிரில்லோட நல்ல ஒரு மின் கண்டிஷனில் இருக்குது. ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு லைட் யூஸ் ப்ராடக்ட் தான் நம்ம இதை கொண்டு வந்துருக்கிறோம். ஸோ இந்த ஹோல் ஸ்பீக்கர் பேக்கேஜஸோட ப்ரைஸிங் டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63,000 நாங்கள் சேல் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. பார்க்க போகிறது ஜாமோ பிராண்டில் ஒரு 7.1 ஸ்பீக்கர் சிஸ்டம் தான் எடுத்துருக்கிறோம். ஸோ இதனுடைய ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் 5.1 மட்டும்தான். அடிஷ்னலாக வரக்கூடிய டால்பி அட்மாஸுக்கு நம்ம ப்ரைஸிங் கோட் பண்ணலை. அதில் ஒரு சின்ன இஷ்யூ, ஒரு சின்ன டேமேஜ் இருக்கனால அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்துற மாதிரி ஒரு பிளான் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஜாமோ பிராண்டில் இதோட ஹோல் பேக்கேஜ் மாடல் நம்பர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 807 சீரிஸில் நம்ம எடுத்துருக்கிறோம். வித் சப்வூஃபரோட நம்மளுக்கு அதில் வந்திருக்கு. ஸோ இதோட வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது டவர் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 130 wattsம், சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் 50 wattsம், சென்ட்ரல் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 75 watts ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சப்வூஃபரை பார்த்துட்டிங்கன்னா 10 inches ஃப்ரண்ட் ஃபேரிங் பண்ணக்கூடிய மாடல் தான். 150 watts ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க.
ஸோ இந்த எல்லா ஸ்பீக்கர்ஸுமே பார்த்தீங்கன்னா 8 ohmஸில் ரன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இதில் இன்பில்டாகவே உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. டிரைவர் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது டவர் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 5 inches 2 மிட் ஊஃபரும் ஒரு 1 inches ஒரு டியூட்டர்ஸும் கொடுத்துருப்பாங்க. சென்ட்ரல் ஸ்பீக்கர் பார்த்துட்டிங்கன்னா 4 inches 2 டிரைவர்ஸும் 1 inches ஒரு டியூட்டரும் கொடுத்துருப்பாங்க. சரவுண்ட் பார்த்துட்டிங்கன்னா 4 inches ஒரு மிட் ஊஃபரும் 1 inches ஒரு டியூட்டர்ஸும் கொடுத்துருப்பாங்க. எல்லா ஸ்பீக்கர்ஸுமே பார்த்துட்டிங்கன்னா 2-way கான்செப்டில் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்பாக்டான ஒரு சைஸில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இடம் நிறையவே தேவைப்படாது, ரொம்ப ஒரு காம்பாக்டான இடத்துல உங்களுக்கு இது உட்காந்துரும். ஸோ இந்த ஹோல் பேக்கேஜும் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு மின் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ அடிஷ்னலாக என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு இதில் இன்பில்டாகவே உங்களுக்கு இதில் கொடுத்துருவாங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த பின்னு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. இது நம்ம எதனா ஒரு பின்னு ஒன்று மேட்ச் பண்ணி டவர் மேலே நம்ம ஹேங் பண்ணி அட்மாஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சார்ஜஸ் எதுவுமே பண்ணலை. ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்ததுனால ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ இந்த ஹோல் ஸ்பீக்கர் பேக்கேஜஸும் பார்த்துட்டிங்கன்னா என்ன ப்ரைஸிங்கில் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 68,000 நாங்கள் கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க நாங்கள் எடுத்திருக்க பிராண்ட் பார்த்துட்டிங்கன்னா டாகா ஹார்மனி. டாகா ஹார்மனியில் இதோட மாடல் நம்பர் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 607 சீரிஸ் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ டோட்டலாக 7.1 இது டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸோடு நம்ம அதை எடுத்துருக்கிறோம். ஸோ இதில் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் 607 5.0 கேட்டகரியும், சப்வூஃபரை பார்த்துட்டிங்கன்னா TSW 90 10 inches ஃப்ரண்ட் ஃபேரிங் பண்ணக்கூடிய மாடலும், அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸை பார்த்தீங்கன்னா 380R அப்படிங்கிற ஒரு அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸை நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது டவர் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா 120 வாட்ஸும், சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் சென்ட்ரல் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸும், சப்வூஃபரை பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேரிங் பண்ணக்கூடிய 10 inches 90 வாட்ஸும் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் பார்த்திங்கன்னா 8 inches உங்களுக்கு இன்சிலிங் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம எடுத்துருக்கிறோம். இது 150 வாட்ஸ் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க 8 inches. இது நீங்கள் ஃபால் சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபால் சீலிங் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாக்ஸ் கூட நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். பாக்ஸை நீங்கள் ப்ரொவைட் பண்ணி கூட இதை நீங்கள் சீலிங்கில் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 6 ohms ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா 8 ohms ரன் பண்ணுற மாதிரி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சென்சிட்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது எல்லா ஸ்பீக்கர்ஸும் 90 dB ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்பீக்கர்ஸோட டயர் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது டவர் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 3-way கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 6.5 inches 2 ஊஃபரும், அகைன் 6.5 inches ஒரு மிட் ரேஞ்சஸும், 1 inches ஒரு டியூட்டர்ஸும் கொடுத்துருப்பாங்க டவர் ஸ்பீக்கர்ஸில். சென்ட்ரல் ஸ்பீக்கர் பார்த்துட்டிங்கன்னா 4 inches 2 டிரைவர்ஸும், 1 inches ஒரு டியூட்டர்ஸும் கொடுத்துருப்பாங்க. சரௌண்ட் ஸ்பீக்கர்னு பார்த்துட்டிங்கன்னா 4 inches ஒரு டிரைவர்ஸும், 1 inches ஒரு டியூட்டர்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸும் பார்த்துட்டிங்கன்னா 8 inches டிரைவர்ஸும், 1 inches டியூட்டரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் கோஆக்சல் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சென்டர் அண்டு சரௌண்ட் ரெண்டுமே 2-way கான்செப்ட்லேயும், டவர் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா 3-way கான்செப்ட்லேயும் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராடக்ட்டும் வித் கிரில்லோட நல்ல ஒரு மின் கண்டிஷன் நம்மள்ட்ட அவைலபிளாகவே இருக்குது. ஸோ இந்த ஹோல் பேக்கேஜஸும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் டீட்டெயில் என்ன பார்த்துட்டிங்கன்னா 50,000க்கு வித் 7.1 டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸோடு நாங்கள் கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க எடுத்து ஓவராலாக இந்த 3 ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜ் எல்லாத்துக்குமே ஒரிஜினல் கிரில்லோட டேமேஜ் இல்லாமல் பக்கா கிரில்லோட தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே கிரில் எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிளாகவே இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் நேரில் வந்து டெமோ செக் பண்ணி எடுக்கனாலும் நேரில் வந்து டெமோ செக் பண்ணி எடுக்கலாம். ஸோ நம்ம பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சென்னை பல்லாவரத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு கூகுள் மேப்லேயோ இல்லை ஒரு கூகுள்லேயே போய்ட்டு ராக் ஆடியோஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்மளோட லொக்கேஷன் அட்ரஸ் எல்லாமே வந்துடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து கூட எடுக்கலாம். ஸோ அப்படி இல்லை நான் வெளியில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம கால் பேக் மூலிமா நம்ம எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு நம்ம கொரியர் மூலிமா அந்த ப்ராடக்ட்டை சென்ட் பண்ண முடியும். எந்தவித டிஃபெக்டிவ் டேமேஜ் இல்லாமல் பக்காவாக நீட் அண்ட் க்ளீனாக பேக் பண்ணி நாங்கள் சென்ட் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் அவைலபிள் நம்மள்ட்ட இருக்குது. பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ஃபோன்பே, ஜிபே, கிரெடிட் கார்டு, ஆன்லைன் பேமெண்ட்டை நாங்கள் ரிசீவ் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த வித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். இதனுடைய ப்ரைஸிங்கை பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் தனித்தனியாகவும் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டை வேணும் வேணாங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க இன்னொரு ப்ராடக்ட்டோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.